ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுவோம். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா, அதை பேக் டெஸ்ட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோவில் பேக் டெஸ்டிங்னா என்ன, அந்த பேக் டெஸ்டிங் ஏன் ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி தன் சார்ட்ஸில் ஃப்ரீயாக பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் பேக் டெஸ்டிங்னா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது புல் பேக் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட் டேட்டாவில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி பர்டிகுலராக அந்த டைம்லலாம் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போது இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேக் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற டேட்டாவை போய் நம்ம இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை வச்சு செக் பண்ணி பார்க்கறது தான் என்ன சொல்லுவாங்க, பேக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பேக் டெஸ்டிங்னா என்ன எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கொஸ்டினாக வரும். இப்போ ஜென்ரலாக அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம லைவ் மார்க்கெட்டில் கொண்டு போய் அதை அப்ளை பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இது கரெக்டாக வேலை செய்யுமா, இது எப்படி ரிஸ்க் டு ரிவார்டு நம்ம மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அதுக்குள்ளே வரும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த பேக் டெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த டைமில் இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ என்ன, உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ஸோட நீங்கள் லைவ் மார்க்கெட்டுக்குள்ளே வருவீங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டு பண்ணாலுமே சில டைம் அது அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரேக் அவுட் எடுத்துக்கலாம். எல்லா டைமே பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் மேலே போகாது, ஒரு ரீடெஸ்ட் மேலே போகும். இப்போ நீங்கள் என்ன ஐடியா பண்ணியிருப்பீங்கன்னா, நம்மளோட என்ட்ரி பிரேக் அவுட்டில் நினச்சிருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் ரீடெஸ்ட் வருங்கிறது உங்களுக்கு தெரியாமலே கூட இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் இந்த பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இது மோஸ்ட்லி ரீடெஸ்ட் வந்துட்டு தான் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் ரீரைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போது இதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஜென்ரலாக ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தினாலையுமே தன் சார்ட்ஸில் கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அது எப்படி பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம தன் சார்ட்ஸ், அதாவது tv.dan.co, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தன் சார்ட்ஸில் லாகின் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கங்க. இப்போது நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நிஃப்டி 50க்கான சார்ட் 5 மினிட்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது கம்ப்ளீட்டாக இன்னொரு விண்டோவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் என்னோட மவுஸ் நான் இந்த இடத்துல இப்படி கொண்டு போகும்போது ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இதை எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறனோ அது வரைக்கும் என்ன ஆயிருன்னா மார்க்கெட் அப்படியே கட் ஆயிரும். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் ஒவ்வொரு டைம் மூவ்மெண்ட் ஆகும்போதுமே அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கா, அந்த ஸ்ட்ராட்டஜி அங்கே வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ண முடியும். ஓகே, இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ஸ், இதில் ஃபஸ்ட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் நார்மலாக இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பார் பை பாராக இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறது. இதுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்பீடு. இந்த ஸ்பீடு எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல ஒரு ப்ளே பட்டன், இந்த ப்ளே பட்டனுக்கு இந்த ஸ்பீடு வேலை செய்யும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்பீடு மேபி 0.5 அப்படிங்கிறத நான் வைக்கிறேன். இப்போ இதை நான் ப்ளே கொடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோவாக உங்களுக்கு என்ன நடக்கும், ஒவ்வொரு கேண்டலாக வரும். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்களா இல்லை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு லாட் சைஸ் அப்படிங்கிறது வராது, கரெக்டுங்களா? நம்மளோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி
50 ஷேரு 100 ஷேரு இல்லைனா 200 ஷேரு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் F&O மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான லாட் சைஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிஃப்டி 50, இதோட லாட் சைஸ் என்ன அப்படின்னா 75. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இதை கொடுத்து இதை வந்து நான் 75 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இப்போது என்னோட ஸ்ட்ராட்டஜி படி ஓகே மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஓகே, மேபி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ தட் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஹை வரையாவது போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பை அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். ஓகே, இதை வந்து நீங்கள் பை கொடுத்துட்டும் ஆன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சும்மாவே கூட மார்க்கெட் இந்த மாதிரி லைவில் போயிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து நீங்கள் பை அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து என்ன ப்ராஃபிட்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன ரிவர்ஸ் பொசிஷன். அதாவது இப்போ நம்ம வந்து 75 குவான்டிட்டி ஓகே நம்ம வந்து பை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ரிவர்ஸ் கொடுத்தேன்னா இது வந்து செல்லாக கன்வெர்ட் ஆகிரும் டோட்டலாக. அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம செல் பண்ண மாதிரி கால்குலேட் ஆகும். இதுக்கு அடுத்து இருக்கிறதுனா க்ளோஸ் பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம பை பண்ணியிருக்கோம். இப்போ இதை க்ளோஸ் கொடுத்தோம்னா இந்த பொசிஷன் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிரும். இதை நீங்கள் இங்கே கொடுத்தும் எக்ஸிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா செல் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ளோஸ் பொசிஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போது க்ளோஸ் பொசிஷன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த 2 ஏரோ வந்து இருக்கும். எங்கே பை பண்ணியிருக்கேன் அண்ட் தென் எங்கே வந்து செல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காட்டும். அதே மாதிரி கீழே வந்து ஓவராலாக நம்ம என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்கும். இப்போது இதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதில் அந்த ஸ்ட்ராட்டஜி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே நீங்கள் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பழக முடியும். ஓகே, இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக வந்து பேக் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போது ஒன்ஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கிராஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு சக்ஸஸ் ரேட் என்ன, ப்ராஃபிட் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஓவராலாக நம்ம என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம், நெட் ப்ராஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதில் லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் நம்ம எங்கே வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம் அண்ட் எங்கே வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த இடத்துல வந்து ஓவராலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட். ஓகே, நீங்கள் வந்து எந்த இண்டிகேட்டரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கானது. இப்போது நான் வந்து இண்டிகேட்டர் பேஸ்ட் தான் நான் போவேன். எனக்கு வந்து இண்டிகேட்டரோடையும் சேர்த்து இதை நான் பேக் டெஸ்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ணலாம். உங்களோட இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி வந்துட்டு நம்ம இஎம்ஏ வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இஎம்ஏ அதாவது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மட்டும் எடுப்போம். இதில் வந்து மேபி ஒரு 9 இஎம்ஏ கூட இருக்கட்டும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 இஎம்ஏக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன், லாங் போவேன் அப்படிங்கிறதுனா இப்போ இதில் எகெயின் ரிப்ளை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், மார்க்கெட் ஃபஸ்ட்டு அந்த இஎம்ஏக்கு மேலே போகிற வரை நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் இப்போ வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பை பண்ணியிருக்கோம். இப்போது உங்களுக்கு அந்த இஎம்ஏவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூடையே தான் வந்துகிட்டே இருக்கும், தெரியுதுங்களா? அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த இஎம்ஏவும் வரும். லைவ் மார்க்கெட்டில் என்னவோ அதே தான் இங்கேயுமே வரும். எகெயின் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிராஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா செல் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளாட்டன் அப்படிங்கிறதை கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதாவது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், அது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக இருந்தாலும் சரி, இண்டிகேட்டர் பேஸ்டாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம டன் சார்ட்ஸில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து நிஃப்டியில் பார்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாக்ஸில் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அதேமாதிரி டைம் ஃப்ரேம் நம்ம 5 மினிட்ஸ் தான் வச்சுருக்கோம். மேபி உங்களுக்கு அதிகமான டைம் ஃப்ரேம்ஸ் வேணும், இல்லை 1 மினிட்ல வேணும்
அப்படின்னாலுமே நீங்கள் இதில் வந்து பேக் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா இருக்கும், அதாவது நம்ம எப்படி வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பேக் டெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா அதை டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.